எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த உலகத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காமன் விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? யாராவது நம்ம லைஃப்பில் நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறோன்னா, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறோம், ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்க போகிறோன்னா, உடனே கூட இருக்கிறவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க? மோட்டிவேட்டாக பண்ணுவாங்க? இல்லை இல்லையா? ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவோம். மீதி பேர் என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க, நமக்குள்ள ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க, இல்லைன்னா நமக்குள்ள ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு டிஸ்கரேஜ் பண்ணி நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க. ஒரு ஆள் ஒரு பெரிய ஆள் ஆகணும், இல்லை ஒரு எஜுகேஷனில் அடுத்த ஸ்டெப் போகணும், இல்லை ஒரு பிஸ்னஸில் ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சா அதுக்கு மோஸ்ட்லி சப்போர்ட் வராது. மொத்தத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கிண்டல் தான் பண்ணுவாங்க. நீயா? உன்னாலையா? இதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் சான்ஸே இல்லைப்பா, உன்னால் முடியவே முடியாது. இந்த ஒரு வார்த்தை தான் நம்மளை சுத்தமாக ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. பட் ஆனால் ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? அவங்க சிரிக்கிறதால நீங்கள் நிறுத்த போகிறீங்களா, இல்லை அதுதான் உங்களுடைய லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா? ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு உண்மை இருக்குது. உங்களை கிண்டல் பண்ணுறவங்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வாழ்க்கை நமக்கு ரெட்டிப்பான என்ன சொல்ல பெனிஃபிட்டு நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? யார் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? சும்மா இருக்கிற நம்மளை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. நம்ம முன்னேறணும், முயற்சி பண்ணுறோன்றவங்களை பார்த்து தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க, நீங்கள் ஃபெயில் ஆனால் அவங்க பேசுவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணால் அவங்க ஒரு டவுட்டை கிளப்புவாங்க. ஆனால் அவங்க செய்ய முடியாததை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கள, யாரு உங்களை ரீசன் இல்லாமல் கிண்டல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ரீசன் இருக்குது. ஒன்று என்ன தெரியுமா? இன்செக்யூரிட்டி. என்னது? நீங்கள் ஒரு வேளை பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பயம். இன்னொன்று என்ன தெரியுமா? கம்பேரிசன். உங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு குறைவான ஒரு தாட் வரும் இல்லையா? ஸோ அதனால கம்பேர் பண்ணுவாங்க. மூணாவது ஒரு ஃபியர். நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா அவங்க சின்னவங்களாயிடுவாங்களே, உங்ககிட்ட அவங்க கை கட்டி நிற்கணுமே, அதனால தான் அவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு பயம் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். உங்களை கிண்டல் பண்ணுறவங்க எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் கிளாப் பண்ணுவாங்க. இதுதான் என்ன சொல்கிறது, வாழ்க்கையோட அழிக்க முடியாத ஒரு லா. நீங்கள் தாங்குகிற அவமானம் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட் ஆகும். நீங்கள் சைலண்டாக சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க தானே, அந்த நேரம் இந்த உலகம் உங்களுக்காக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். யாராவது உங்களை கிண்டல் பண்ணால் 3 திங்ஸை மட்டும் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க, சைலண்டாக பட் பவர்ஃபுல்லாக நில்லுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. ஆனால் வேர்ட்ஸில் இல்லை, உங்களோட ரிசல்ட்டில் க்ரோ பண்ணுங்க. அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. நீங்கள் ஆர்கியூ பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க? வின் பண்ணிடுவாங்க. நீங்கள் சக்சீட் ஆனீங்கன்னா நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம்னா, ஒரு நாள் நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னா, நம்ம ரொம்ப தனிமையாக இருக்கும், நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்களே அப்படின்னு தோணும்ல. அந்த நேரத்தில் கூட நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். நம்மளை யார் என்ன பேசினாலும் நம்ம தைரியமாக நிமிர்ந்து நிற்போம் இல்லையா? அதுதான். ஒரு நேரம் வரும், நம்ம ஒன்றுமே இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் நமக்குள்ள. எல்லாரும் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்ம சொல்கிறத யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு விளையாட்டாக கிண்டலாக பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபெயிலியர்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க அவங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா? நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் எப்படின்னு தெரியாமல் உட்காந்துருப்பீங்க இல்லையா? சில நேரங்களில் உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும் இல்லையா? ஐயோ, நம்மளால் இந்த முடிவு சரியா? நம்மளால் செய்ய முடியுமா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போக முடியுமா? அந்த பிஸ்னஸ்குள்ளே ஒரு சக்ஸஸ் வருமா? லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோமே, இல்லை நம்முடைய குழந்தைகளை அவ்வளோ பெரிய படிப்புக்கு கொண்டு போய் விட முடியுமா? இல்லை நம்ம இவ்வளோ பெரிய ஒரு வாகனங்களார் ஏதோ வாங்க முடியுமா? இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ள ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த டவுட் நீங்கள் சரியாக முடிவெடுப்பீங்களான்னு உங்களை யோசிக்க தோணுதா? அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதானோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க தானே? அதுதான் லைஃபோட டேஞ்சரஸான மூமெண்ட். உலகம் உங்களை நம்பலைன்னா போயிட்டு போதுங்க, நீங்கள் உங்களை நம்பலைன்னா அதுதான் உங்களுடைய பெரிய பிரச்சனை.
உங்ககிட்ட கிண்டல் பண்றவங்க ஒவ்வொரு சிரிப்பு வந்துட்டு எப்படின்னா உங்களை ஸ்டாப் பண்றதுக்கு வரல, உங்களை தூக்கி நிறுத்த தான் வருதுன்றதுன்றது நீங்க மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க இப்போ தாங்குற ஒரு ஒரு அவமானமும் நாளைக்கு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ஆகலாம். நீங்க இப்போ கேட்கிற ஒரு ஒரு கிண்டல் சத்தங்களும் சிரிப்பு சத்தங்களும் நாளைக்கு உங்களுடைய ஐடென்டிட்டியோட ஆகலாம். ஒரு நாள் வரும், அந்த சேம் பர்சனு உங்களை பார்த்துட்டு சிரிக்க மாட்டாங்க, நீங்க பேசுறத பார்த்து கையை கட்டி நின்று அமைதியா கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க நினைக்க அதாவது அவங்க நினைச்சு பார்க்காத இடத்துல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட கையை கட்டி நின்றுட்டு கூழ கும்பிடு போட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் அவங்க கேட்பாங்க. அப்பதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க, அந்த நாளெல்லாம் வந்துட்டு என்னை உடைக்கிறதுக்கு வரல, என்னை உருவாக்க வந்தது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நீங்க அழுத அந்த நைட் எல்லாம் யாருக்கும் தெரியாது, ஆனா அந்த நைட்லாம் தான் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. இப்போ உங்களை கிண்டல் பண்றவங்கலாம் உங்களை என்ன சொல்றது, ஒரு ஸ்டோரியோட பிகினிங்ல தானே அவங்க இருக்காங்க இல்லையா, எண்டிங்ல அவங்கெல்லாம் கிளாப் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உங்க வாழ்க்கையோட முடிவு உங்க கையில தான் இருக்கு, கிண்டல் பண்றவங்க கையில கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அவங்க உங்களை சிரிச்சு அப்படி உங்களை ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு உங்க வேல்யூ தெரியாதுல்ல, பட் உங்களுக்கு உங்க வேல்யூ தெரியும்ல. அதே சிரிக்கிறவங்களுடைய சிரிப்பு அமைதியா மாறிடும். இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை பெர்மனன்ட் கிடையாது. நீங்க தாங்குற ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு பெயினும் ஒவ்வொரு டிராப் பண்ற டியர்ஸும் உங்களை மாத்திக்கிட்டே இருக்கும். நீங்க யாருக்கும் தெரியாம போராடிட்டு இருக்கீங்களே, யாருமே நம்ம கிட்ட இல்லையேன்னு யோசிக்கிறீங்களே, யாருமே சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே நம்மளை டிமோட்டிவேட் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? பட் நீங்க மட்டும் கிவ் அப் பண்ணாம இருங்க. அதுதான் உங்களுடைய பவர். சைலண்டா சஃபர் பண்றவங்க லவுடா சக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் வரும், மறுபடியும் சொல்றேன், ஒரு நாள் வரும், நீங்க நிக்கிற இடத்துல நீங்க இப்ப ஃபீல் பண்ணி பெயினோட இருக்கிற அந்த இடத்துல மீனிங்ஃபுல்லான உங்க லைஃப் இருக்கும். நீங்க இப்ப கேட்குற ஒவ்வொரு கிண்டலும் உங்க லைஃபோட மெமரி ஆகும். அப்போதான் உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த நாள் தான் என்னோட லைஃப்ல வரலன்னா இன்னைக்கு நான் இப்படி நிற்க முடியாது, இந்த சக்ஸஸை நான் பார்த்துருக்க முடியாதுன்னு. நம்மளை கிண்டல் பண்றவங்களாம் நம்மளாலாம் ஸ்டாப் பண்ண முடியாது, அவங்க கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் நீங்க அந்த இடத்துல நிற்காதீங்க. நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அங்கே இருப்பாங்க. நாளைக்கு அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு அவங்க சிரிக்கிறாங்களா, நாளைக்கு அவங்க பாராட்டுவாங்க. நீங்க தாங்குற ஒவ்வொரு அவமானங்களும் உங்க வாழ்க்கையோட என்ன சொல்றது டபுள் பதில் அவங்களுக்கு கொடுக்கும். அதை மட்டும் நீங்க லைஃப்ல மறந்துடாதீங்க. இனிமே நீங்க யாராவது நம்மளை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க முன்னாடி எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. புரியுதா? வாழ்க்கை தன்னால உங்களுடைய லைஃபோட இதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். நீங்க அவங்கள தாண்டி போயிட்டே இருங்க. அவங்க சிரிக்கிறாங்களா, சிரிச்சுட்டு போயிட்டும், நாளைக்கு அதே வாயால உங்களை பாராட்ட தான் போறாங்க. நீங்க உங்க முயற்சியை விட்டுறாதீங்க. நீங்க தாங்குற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் மறுபடியும் சொல்ற உங்களை டபுள் மடங்கான பலன் உங்களுக்கு திருப்பி தரும். கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. இன்னைக்கு இந்த கிண்டல் நாளைக்கு உங்களுடைய கௌரவமா இருக்கும். இதை மறந்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருங்க, தைரியமா உங்களுடைய காரியங்களை எடுத்து வைங்க. யாரு நம்மளை என்ன சொன்னாலும் சரி, யாரு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, டிமோட்டிவேட் பண்ணாலும் சரி, நீங்க உங்க பாதையில போங்க. உங்க சக்சஸ் உங்க கையில தான் இருக்கு. டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.